இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டெய்லி 10 சம்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டே 2க்கான வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தனி வட்டியில் வட்டி என்னன்னு கண்டுபிடிக்கிறதா கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க, அனிதா என்பவர் 15% வட்டி வீதத்தில், அப்போ நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, 15%. ரூபாய் 5000 கடனாக பெறுகிறார். நம்ம கடனாக வாங்குற தொகை என்னன்னு சொல்லியிருந்தோம், பிரின்சிபல் அசல்னு சொல்லியிருந்தோம். ஸோ பிரின்சிபல் வந்து 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டுகள் முடிவில், அப்போ என் வந்து நமக்கு 2 இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. செலுத்தும் வட்டி தொகை எவ்வளவு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம எப்பயுமே 100% என்ன எடுத்துக்குவோம், அசலோட தொகையாக எடுத்துக்குவோம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதுக்கான வட்டியோட தொகை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எனக்கு தெரியாது, அதனால் நான் எஸ்ஐன்னு வச்சுக்கிட்டேன். வட்டியோட தொகைக்கு நேரம் என்ன எழுதணும், வட்டியோட சதவீதம் எழுதணும். வட்டியோட சதவீதங்கிறது என்ன, என்னையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணுறது. அப்போ 2 × 15 30% மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா வேலை ஓவருங்க. சிம்பிளாக கிராஸில் இருந்தால் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணோம், மீதி எந்த சைடில் இருந்தாலும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாங்க. நான் என்ன பண்ணுறேன், 30ல் இருக்க ஒரு ஜீரோவையும் 100ல் இருக்க ஒரு ஜீரோவையும் அடிக்கிறேன். அதாவது லெஃப்ட் சைடு வெர்டிகலாக அடிச்சிட்டேன். அதே மாதிரி 100ல் இன்னொரு ஜீரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜீரோவையும் 5000ல் இருக்க ஒரு ஜீரோவை அடிச்சு விட்றேன். டாப்பில் ஹரிசாண்டலாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ டிவைட் பண்ணலாம், கிராஸில் டிவைட் பண்ணல, நம்ம ஒன்று வெர்டிகலாக டிவைட் பண்ணியிருக்கோம், இல்லை ஹரிசாண்டலாக டிவைட் பண்ணியிருக்கோம். நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 3500 இருக்குது. ஸோ கிராஸில் இருக்குது, கரெக்டுங்களா, ரெண்டுமே கிராஸில் இருக்கனால மல்டிப்ளை பண்ணிடுங்க. 3 × 5 15ன்னு கிடைக்கும். எத்தனை ஜீரோ இருக்குது பாருங்கள், 2 ஜீரோ இருக்குது. அந்த 2 ஜீரோவை அப்படியே தூக்கி போட்டுருங்க. இங்கே 1 இருக்குது, இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கிடைக்குங்க. ஸோ நமக்கான தனி வட்டிங்கிறது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1500. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்கள், ஆப்ஷன் டி 1500. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கான செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணுற மாடல் தான். பட் இதில் ஒரே ஒரு சின்ன மாற்றம் என்னன்றதை கொஸ்டினை வாசிச்சோன்னே தெரிஞ்சுக்கலாம். ரூபாய் 20000க்கு 5% ஆண்டு வட்டி வீதத்தில், அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல மேஜர் ரோலை ப்ளே பண்ண போது. 5% பர் ஆனம், அதாவது ஆண்டுக்கு தான் நமக்கு வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. நமக்கு இனிஷியலாக எந்த ஒரு தொகை கொடுத்தாலும் அது அசலாக தான் இருக்கும். ஸோ பி வந்து 20000 வீதத்தில் 3 மாதங்களுக்கு, 3 மாதம்னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா இயரில் சால்வ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, பட் நமக்கு இங்கே பாருங்கள் 5% பர் ஆனம்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பர் ஆனம்க்கு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து என் மாதத்தில் கொடுத்தாங்கன்னா அதை இயருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். மந்தில் இருக்கிறத இயருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். சார் எப்படி சார் கன்வெர்ட் பண்ணுறது, சிம்பிளாக நமக்கு கொடுத்துருக்க மந்த்து எழுதிருங்க, டிவைடட் பை நமக்கு 1 இயருக்கு எத்தனை மந்த்து, 12 மந்த்து. அதால் டிவைட் பண்ணிங்கன்னா 3 மாதங்கிறது நமக்கு எவ்வளோ இயர்னு தெரிஞ்சிடும். ஸோ 3ஆல் கட் பண்ண முடியும். 1 3 3, 4 × 3 12. அப்போ நமக்கு என்ன எவ்வளோ கிடச்சிருக்கு, 1/4 இயரா மந்த்தா நம்ம 12ஆல் டிவைட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா இயரில் கிடச்சிருக்கு. அப்போ என்னங்கிறது நமக்கு 1/4. அப்படி இருக்கப்போ தனி வட்டி யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என் வந்து 1/4 தான் இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறோம். எதனால், நமக்கு வட்டி வீதம் வந்து பர் ஆனம் ஆண்டிற்குன்னு கொடுத்துருக்கனால நம்ம எண்ணை வந்து இயருக்கு கால்குலேட் பண்ணிட்டோம். சேம் நமக்கு 100%ங்கிறது என்ன, அசலோட சதவீதம். அசலோட சதவீதத்துக்கு நேராக அசலை எழுதணும். எவ்வளோ, 20000 ரூபாய் எழுதிடலாங்களா, 20000 எழுதியாச்சு. நமக்கு தனி வட்டியோட தொகை தான் தேவை. ஸோ என்னன்னு தெரியாது, அதனால் நான் எஸ்ஐன்னு வச்சுக்கிறேன். நமக்கு தனி வட்டியோட சதவீதங்கிறது என்ன, எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணோம். என் வந்து 1/4ன்னு கண்டுபிடிச்சோம், ஆர் வந்து 5%ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். 100ல் இருக்க 2 ஜீரோவையும் 20000ல் இருக்க 2 ஜீரோவையும் அடிச்சு விட்றேங்க. ஓகேங்களா, அப்படியே மீதி இருக்கிற கிராஸில் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 × 5 5ன்னு ஆயிரும். அப்போ 5/4ன்னு மாறிடுச்சு. இதை 200ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டுங்களா, 200ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாங்க. நமக்கு 4 200 டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ டிவைட் பண்ணிடலாம். 1 4s are 4, 5 × 4 20. இந்த ஒரு ஜீரோவை அப்படி ஆட் பண்ணிடலாம். 50 × 4 200ன்னு கிடைக்குங்க. ஸோ 5யும் 50யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தனி வட்டி கிடைச்சிரும். 5 × 5 25ன்னு கிடைக்கும். ஒரு ஜீரோ இருக்குது, அந்த ஒரு ஜீரோ அப்படியே போட்டுருங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான தனி வட்டி எவ்வளோ, 250. சார் இங்கே 1 இருக்குது, இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், அதை கன்சிடரே பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா 1ஐயும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்க போகுது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்க போகுது. அதனால தான் நான் கன்சிடரே பண்ணல. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஹார்ட்டை மட்டும் தட்டி விட்ருங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க.
நமக்கான தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா தனி வட்டியில் அசலோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி மாடல் கொண்டு வந்திருக்கீங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாண்டுங்க, ஆண்டு வட்டி 14% எனவும், அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 14% கொடுத்துருக்காங்க 3 ஆண்டுகளில். அப்போ n வந்து 3 இயர்ஸு. ஒரு தொகையின் வட்டி 210 எனில், அப்போது ஒரு தொகைக்கு வந்து வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 210 கிடச்சிருக்கு எனில் அந்த தொகை, எந்த தொகை, உடனே நம்ம இங்கிலீஷ் கொஷினை பார்க்கணும். என்ன கேட்டிருக்காங்க, த சம்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு சம்னாலும் பிரின்சிபல்னாலும் சேம்ங்க. ஓகேங்களா, சம்னாலும் பிரின்சிபல்னாலும் சேம். ஸோ இந்த அந்த தொகைங்கிறது அசலை தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நம்ம பிரின்சிபல் என்னன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். நமக்கு 100% என்ன, அசலோட சதவீதம். அதுக்கு நேராக அசலோட தொகை எழுதணும். நம்ம அசல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் பீன்னு வச்சுக்கிட்டேன். நமக்கு எவ்வளோ தனி வட்டி கிடச்சிருக்கு, அந்த பிரின்சிபலுக்கு 210 ரூபா தனி வட்டி கிடச்சிருக்கு. தனி வட்டிக்கு நேராக தனி வட்டியோட சதவீதத்தை எழுதணும். எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் தனி வட்டியோட சதவீதம். n 3 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 14%. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு அசலோட தொகை கிடச்சிரும். நான் என்ன பண்ணுறேன், 14யும் 210யும் 7ஆல் அடிக்கிறேன். 2 × 7 14, 30 × 7 3 × 7 21, 30 × 7 210. நான் பாருங்கள் ஹரிசாண்டலாக தான் அடிச்சிருக்கேன், கிராஸில் அடிக்கலை. நோட் பண்ணிக்கோங்க, கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இப்போ 3யும் 30யும் அடிக்கிறேன். 1 3 3, 10 × 3 30. அதே மாதிரி தான் நான் கிராஸில் அடிக்கலை, ஹரிசாண்டலாக அடிச்சிருக்கேன். 2யும் 10 அடிக்கிறேன். 1 2 2, 5 × 2 10. அப்போ பாருங்கள் 100ம் 5ம் கிராஸில் இருக்குது. கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே பாருங்கள் இந்த சைடு வந்து 1 இருக்குது. 1ஐயும் பியையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பீன் தான் கிடைக்க போகுது. அப்போ பிரின்சிபலோட வேல்யூ, அசலோட மதிப்புங்கிறது எவ்வளோ கிடைக்க போகுது, 5 × 100 500 என்பதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி என்பது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நமக்கான 4th சம் பார்த்தீங்கன்னா அசல் கண்டுபிடிக்கிற மாடல் தான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆண்டிற்கு x% வட்டி வீதம். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது x%, x ஆண்டுகளுக்கு, என்னங்கிறது பார்த்தீங்கன்னா x இயர், ரூபாய் x தனி வட்டியாக கிடைக்கப்பெறும். அப்போ x ரூபாய்ங்கிறது நமக்கான தனி வட்டி, ஏன்னா தனி வட்டியாக கிடைக்கப்பெறும்னு சொல்லிட்டாங்க. அதோட அசல் தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள், நமக்கு கொடுத்ததை மட்டும் எழுதிடலாம். நமக்கு எப்பயுமே 100%ங்கிறது அசலோட பர்சன்டேஜ். அசல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அசலோட தொகை தெரியாது, அதனால் பிரின்சிபல்னு எடுத்துக்கிறேன். இந்த அசலுக்கு எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கு, x ரூபாய் அப்படின்றது வட்டி. ஓகேங்களா, வட்டிக்கு நேரம் என்ன எழுதணும், வட்டியோட சதவீதத்தை எழுதணும். வட்டியோட சதவீதங்கிறது என்னையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணும். என்னங்கிறது x இயர், ஆறுங்கிறது x%. அப்போ x × எக்ஸ்ன்னு எழுதிக்கிறீங்க. ஓகேங்களா, x% x. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளை பண்ணால் நமக்கு ஆன்சருங்க. எக்ஸையும் கேன்சல் பண்ணலாங்களா, ஏன்னா ஹரிசாண்டலாக இருக்குது, ஹரிசாண்டலாக இருந்தால் கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன, எக்ஸையும் கட் பண்ணிட்டாங்க, என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். 1ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 100ன்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸும் பியும் கிராஸில் இருக்குது. எக்ஸையும் பியும் மல்டிப்ளை பண்ணால் x × pன்னு கிடைக்கும். நமக்கு பிரின்சிபலோட வேல்யூ, அசலோட வேல்யூ தான் தேவை. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க x வந்து ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது டிவிஷனில் போயிடும். அப்போ அசலுங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும், 100 / x என்பது இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் பின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் பிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நமக்கான 5th சம் பார்த்தீங்கன்னா தனி வட்டியில் மொத்த தொகை கண்டுபிடிக்கிற மாடலுங்க. ரொம்பவே சிம்பிள். நமக்கு என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அரவிந்த் என்பவர் ரூபாய் 8000ஐ ஆகாஷ் என்பவரிடமிருந்து 7% தனி வட்டி வீதம் கடனாக பெற்றார். அப்போ கடனாக பெற்ற தொகைங்கிறது அசல். ஸோ பிரின்சிபலுங்கிறது நமக்கு 8000 ரூபாய். எவ்வளோ சதவீதம், 7% சொல்லியிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 7%. 2 ஆண்டுகள் முடிவில், அப்போ நமக்கு என்னங்கிறது 2 இயர்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. அரவிந்த் செலுத்த வேண்டிய மொத்த தொகைங்கிறது நம்ம என்ன சொன்னோம், டோட்டல் அமௌண்ட் ஏன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம டோட்டல் அமௌண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம டோட்டல் அமௌண்ட்டும் டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டோட்டல் அமௌண்ட், மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்ன, அசலும் வட்டியையும் கூட்டினா நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். இதை நான் அப்படியே பர்சன்டேஜாக மாற்ற போகிறேன். அப்போ அமௌண்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பர்சன்டேஜ் ப்ளஸ் தனி வட்டியோட சதவீதம். நம்ம அசல் பர்சன்டேஜுங்கிறது எப்போவுமே என்ன சொல்லியிருந்தோம், 100%ன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா, அசல் சதவீதங்கிறது 100% ப்ளஸ் தனி வட்டியோட சதவீதங்கிறது என்ன சொல்லியிருந்தோம், என்னையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் தனி வட்டியோட சதவீதம். ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், அமௌண்ட்டோட சதவீதம் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ அசலோட சதவீதங்கிறது 100
ப்ளஸ் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கொடுத்துருக்காங்க, ஆறுன்றது பார்த்தீங்கன்னா 7% கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 14ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ ரெண்டுத்தையும் கூட்டுறதான் டோட்டல் அமௌண்ட்டோட பர்சன்டேஜ். டோட்டல் அமௌண்ட்டோட பர்சன்டேஜுங்கிறது எவ்வளோ? 100 + 14 114% என்பது தான் நமக்கு டோட்டல் அமௌண்ட்டோட சதவீதம். இதையும் நம்ம ஃபார்மேட்டில் எப்படி எழுதுனா, இது 44 இல்லை 114. ஓகேங்களா? 114% நமக்கு மொத்த தொகையோட சதவீதம். ஓகேங்களா? சேம் ஃபார்மேட்டு நமக்கு 100% அப்படின்றது பார்த்தீங்கன்னா அசலோட சதவீதம், அதுக்கு நேராக அசல் எழுதணும். நமக்கு டோட்டல் அமௌண்ட்டு கேட்டாங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டோட சதவீதம் கண்டுபிடிக்கணும், அதுக்கு நேராக டோட்டல் அமௌண்ட்டோட சதவீதம் எழுதணும். டோட்டல் அமௌண்ட்டோட சதவீதங்கிறது இப்போ தான் பார்த்தோம். எது ரெண்டுத்தையும் கூட்டணும்? அசலோட சதவீதத்தையும் தனிவட்டியோட சதவீதத்தையும் கூட்டணும். அசலோட சதவீதங்கிறது 100, தனிவட்டியோட சதவீதங்கிறது எண்ணையும் 6 மல்டிப்ளை பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் நமக்கு கூட்டும் போது எவ்வளோ கிடச்சிச்சு? 114%ன்னு கிடச்சிச்சு. ஸோ டோட்டல் அமௌண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா 100 விட அதிகமாக இருக்கும். நம்ம தனிவட்டியோட சதவீதத்தை 100 கூட ஆட் பண்ணோம்னா டோட்டல் அமௌண்ட்டோட சதவீதம் கிடச்சிடும். ஸோ இந்த ஃபார்மேட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டாவது ஃபார்மேட். ஃபஸ்ட்டு ஃபார்மேட் நம்ம என்ன பார்த்தோம்? 100% அப்படின்றது அசலுக்கு ஈக்குவலாக இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு ஈக்குவலாக என்ன இருக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜுங்கிறது என்ன சொன்னோம்? n × rன்னு சொன்னோம். ஓகேங்களா? இப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? நம்ம 100 கூட ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு டைரெக்டாக டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். அந்த 100 சேர்க்காமல் இருந்தால் தனி வட்டி கிடைக்கும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அப்போ நமக்கு இங்கே டோட்டல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அசல் வந்து 8000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அசலுங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? 100%. கரெக்டுங்களா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மொத்த தொகை கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது ஏன்னு டினோட் பண்ணுவோம். இப்போ டோட்டல் அமௌண்ட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 114%ன்னு கண்டுபிடிச்சோம். சேம் அதே தான், கிராஸில் இருந்தால் மட்டும் மல்டிப்ளை பண்ணோம். மீதி எந்த சைட்டில் வேணாலும் சிம்ப்ளை பண்ணிக்கலாம். 100ல் இருக்க 2 0வையும் 8000ல் இருக்க 2 0வையும் கட் பண்ணி விட்டுறேங்க. ஓகேங்களா? 100ல் இருக்க 2 0வையும் 8000ல் இருக்க 2 0வையும் கட் பண்ணி விட்டுறேன். 80யும் 114 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடச்சிடும். நான் என்ன பண்ணுறேன்? 114 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 4 × 8 4 × 8 32க்கு 2 பேலன்ஸ் 3. 8 + 1 8, 8 + 3 11, 11க்கு 1 பேலன்ஸ் 1. 8ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 8ன்னு கிடைக்கும். 1 ஆட் பண்ணால் 9. அப்போ 912ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு ஒரு 0வை விட்டுருக்கோம். கரெக்டுங்களா? அந்த 0வை சேர்த்துருங்க. அப்போ நமக்கு இந்த கொஷினுக்கான டோட்டல் அமௌண்ட்டு மொத்த தொகைங்கிறது எவ்வளோ? 9120. ஆப்ஷன் சின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன கொடுக்குறேன்னா, இந்த கொஷினுக்கோட தனி வட்டி எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிடுங்க. ஆப்ஷன் சி 9120. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நமக்கான 6th சம் பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிற மாடலில் தான் கொண்டு வந்திருக்கேன். பட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணது இயர்ஸ் வச்சு கால் பண்ணியிருப்போம். இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டேஸ் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராம் தன்னிடம் உள்ள 15,000 நிரந்தர வைப்பு கணக்கீட்டில் முதலீடு செய்கிறார். அந்த வங்கி 4% தனி வட்டி கொடுத்தால், அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 4%, பிரின்சிபலுங்கிறது 15,000, என்னங்கிறது பார்த்தீங்கன்னா 73 டேஸ்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்பயுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது பர் ஆனம் அப்படின்றதுக்கு தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த 73 டேஸை வந்து இயருக்கு மாற்றணும். நமக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். ஸோ அந்த 73 365ஆல் டிவைட் பண்ணிடுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 73 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 146ன்னு கிடைக்கும். 73 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 219ன்னு கிடைக்கும். 73 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 365ன்னு கிடைக்குங்க. இந்த 3 நம்பரை மட்டும் உங்களோட நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம 73ஐயும் 365 எதால் டிவைட் பண்ணலாம்? 73ஆலே டிவைட் பண்ணிடலாம். ஒரு 73 73, 5 73 365. அப்போ நமக்கு என்னங்கிறது எவ்வளோ கிடச்சிருக்கு? 1/5 இயர் அப்படின்றது கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ சம்ம சால்வ் பண்ணிடலாங்களா? ரொம்ப சிம்பிள். நான் இதை வட்டி வச்சு கண்டுபிடிச்சிக்கிறேன். 100%ங்கிறது நமக்கான அசல். கரெக்டுங்களா? எவ்வளோ? 15,000 ரூபாய். நான் இந்த கொஷின் வந்து தனி வட்டி கண்டுபிடிச்சி அசலோட கூட்டிக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். நமக்கு என்னங்கிறது எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 1/5 இயர்னு கண்டுபிடிச்சோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4% கொடுத்துருக்காங்க. இதை சிம்ப்ளை பண்ண வேலை ஓவருங்க. 100ல் இருக்க 2 0வையும் 15,000ல் இருக்க 2 0வையும் அடிச்சு விட்றேன். இங்கே பாருங்கள், இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ 1ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 4/5ன்னு இருக்கும். இன்ட்டு 150ன்னு இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ நான் சிம்ப்ளை பண்ணுறேன். 5ஆல் 1 5 5
30 × 5 150, 30 × 5 150. அப்போ 4ஐயும் 30 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 120ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 15,000 ரூபாய்க்கு 73 நாளைக்கு கிடைச்ச தனி வட்டிங்கிறது எவ்வளோ? 120. நமக்கு வட்டி கேட்கல, டோட்டல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? பிரின்சிபலையும் வட்டியையும் கூட்டுறதா நமக்கு டோட்டல் அமௌண்ட். பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா கொடுத்துருக்காங்க. நமக்கு கிடைச்ச இந்த 15,000 ரூபாய்க்கு கிடைச்ச வட்டிங்கிறது எவ்வளோ கிடச்சிருக்கு? 120 ரூபா கிடச்சிருக்கு. ரெண்டையும் கூட்டினா நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடச்சிரும் 15,120 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த டேஸ் வச்சு வர்றப்போ மட்டும் இந்த தனி வட்டி கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா நமக்கு இங்கே மிக்சடு ஃப்ராக்ஷன், அதாவது ஃப்ராக்ஷனில் வர்றப்போ நம்ம 100 கூட எல்சிஎம் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறப்போ 100 + n × 6ன்னு போடுற மாதிரி இருக்கும். ஸோ n × 6 போடுறப்போ இங்கே பின்னமில் வந்து நிற்கும் 4/5 நிற்கும். அப்போ நம்ம கிராஸில் போடும்போது 504/5ன்னு வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கால்குலேஷன் போகும். தனி வட்டி கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கான 7th சம் பார்த்தீங்கன்னா தனி வட்டியிலே n கண்டுபிடிக்கிற மாடலில் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரூபாய் 450. எப்பயுமே ஃபஸ்ட்டில் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அது நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? அசல்னு சொல்லியிருக்கோம். ஆண்டிற்கு 4.5%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 4.5% per annum கொடுத்துருக்காங்க. தனி வட்டி முறையில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. எத்தனை ஆண்டுகளில்? அப்போ நமக்கு n வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. 81 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். அப்போ வட்டியாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கான தனி வட்டி பார்த்தீங்கன்னா 81 ரூபாய். இதை வச்சு நம்ம n கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம 100% அப்படின்றது என்ன? நம்மளோட அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 450 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? 450ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 450 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கு? 81 ரூபா வட்டி கிடச்சிருக்கு. அது வட்டிக்கு நேரம் என்ன எழுதணும்? வட்டியோட சதவீதம் எழுதணும். வட்டியோட சதவீதங்கிறது என்ன? என்னையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணுறது. ஆர் பார்த்தீங்கன்னா 4.5ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4.5க்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுறேன்? 45ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 45ன்னு எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக இங்கே ஒரே ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிடுறேங்க. ஓகேங்களா? பாயிண்ட்டுக்கு பதிலாக பாயிண்ட்டு தூக்கிவிட்டு அங்கிட்டு ஒரு 0 ஆட் பண்ணிடுறேன். நேருக்கு நேர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கிராஸில் ஆட் பண்ணல. நோட் பண்ணிக்கோங்க. 4.5ங்கிறத நான் 45ன்னு எடுத்துட்டேன். 81ன்றதை 810ன்னு மாற்றிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம சிம்பிளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்குங்க. 450ல் இருக்க ஒரு 0வையும் 810ல் இருக்க ஒரு 0வையும் கட் பண்ணிடுறேங்க. ஓகேங்களா? 450ல் இருக்க ஒரு 0வையும் 810ல் இருக்க ஒரு 0வையும் கட் பண்ணி விட்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா 45ஐயும் 81ஐயும் அடிக்கிறேங்க. ஓகேங்களா? 9 × 5 5 × 9 45, 9 × 9 81. 9ஆல் அடிச்சிருக்கேன். 5 × 9 45, 9 × 9 81. சேம் இங்கேயும் 45 இருக்குது, இங்கேயும் 9 இருக்குது. ஸோ நேருக்கு நேர் இருக்கிறது மட்டும்தான் நான் டிவைட் பண்ணுறேன். கிராஸில் இருக்க டிவைட் பண்ணல. 9ஆல் அடிக்கிறேன். 1 9 9, 5 × 9 45. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 5ஐயும் 100ஐயும் கட் பண்ணுறேங்க. 5ஆல் 1 5 5, 20 × 5 100ன்னு கிடைக்கிது. இங்கே பாருங்கள். அப்போ 20ம் 5ம் நமக்கு நேரில் தான் இருக்குது, கிராஸில் இல்லை. ஸோ டிவைட் பண்ணலாம். இங்கே இருக்க 5ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 5 5, 4 × 5 20. மீதி எல்லாமே பாருங்கள் 1ன்னு மாறிடுச்சு. இங்கே n இருக்குது, இங்கே 4ன்னு இருக்குது. அப்போ நமக்கு என்னோட வேல்யூ என்ன? 4 இயர் என்பது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இந்த கொஷினுக்கு நான் என்ன பண்ணுறேன்? இந்த கொஷினோட டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட கொஷினில் கேட்குறேன். இந்த கொஷினுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? இந்த கொஷினுக்கான மொத்த தொகை எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்ச ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நமக்கான 8th சம் பார்த்தீங்கன்னா சேம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் n கண்டுபிடிக்கிற மாடலில் கொண்டு வந்திருக்கேன். ரொம்பவே சிம்பிள். ஒரு குறிப்பிட்ட அசலானது ஏதோ ஒரு பிரின்சிபல் இருக்குது 8% தனி வட்டி வீதத்தில். அப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க 8%. எத்தனை ஆண்டுகளில் n என்னன்னு தான் கேட்குறாங்க. 3 மடங்கு ஆகும். இந்த மாதிரி மடங்கு வச்சு கொடுத்துட்டாங்கனாலே என்ன பண்ணுறீங்க? நமக்கு எவ்வளோ மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதிலிருந்து 1 மைனஸ் பண்ணிடுங்க. 3 மடங்கில் இருந்து 1 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 மடங்கு. மடங்குக்கு பதிலாக நான் மான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மடங்கு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மடங்குக்கு பதிலாக எப்போதுமே 100ன்னு போட்டுருங்க. அப்போ 2 ×
100. ஓகேங்களா, மடங்குக்கு பதிலாக எப்போதுமே 100ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மடங்குன்றது 100. எப்போதுமே கொடுத்துருக்க மடங்குலேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டு மடங்குக்கு பதிலாக 100 போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, டிவைடட் பை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என் கிடச்சிருங்க. இவ்வளோ தாங்க கொஷின். ஓகேங்களா, இவ்வளோ தான் கொஷின். ரொம்ப சிம்பிள். மடங்கு கொடுத்துட்டாங்கனாலே 1 மைனஸ் பண்ணிவிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டால் டிவைட் பண்ணிங்கன்னா என் கிடச்சிரும். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா என் கிடைக்குங்க. 2ஆல் அடிக்கிறேன், 1 2 2 4 × 2 8. 4ஆல் அடிக்கிறீங்க, 1 4 4 25 × 4 100. அப்போ நமக்கு என்னங்கிறது எவ்வளோ, 25 வருடம். ஓகேங்களா, 25 இயர். ஆப்ஷன் பின்றது ஆன்சருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இதே மாதிரி ட்விஸ்ட் இருக்குது நமக்கு. 10வது கொஸ்டினில் இதே மாதிரி மாடலில் உங்களுக்கு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நமக்கான 9th சம் பார்த்தீங்கன்னா தனி வட்டியில் வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாடலில் கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க, ரூபாய் 1000 அசலுக்கு. அப்போ பிரின்சிபல், நமக்கான பிரின்சிபல் எவ்வளோ, 1000 ரூபாய். ஓர் ஆண்டுக்கு, அப்போ என்னங்கிறது பார்த்தீங்கன்னா 1 இயர். ரூபாய் 100 தனி வட்டியாக கொடுத்தால் அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எவ்வளோ, 100 ரூபாய். அதன் வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். நமக்கு எப்போதுமே 100% என்ன, பிரின்சிபல். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1000 ரூபாய் அசல் கொடுத்துருக்காங்க. இந்த 1000 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி ரூபாய் கிடச்சிருக்கு, 100 ரூபாய் கிடச்சிருக்கு. வட்டிக்கு நேரம் என்ன பண்ணணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் எழுதணும். நமக்கு என் வந்து 1 வருஷம் கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ தெரியாது, அதனால் ஆர்னு எடுத்துக்கிட்டேன். இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு இயர் கிடச்சிருங்க, சாரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருங்க. 100ல் இருக்க 2 ஜீரோவையும் 1000ல் இருக்க 2 ஜீரோவை கட் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, டாப்பில் ஹரிசாண்டலாக தான் டிவைட் பண்ணியிருக்கேன், கிராஸில் டிவைட் பண்ணவே மாட்டேன். ஓகேங்களா, கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடும் பாருங்கள், வெர்டிக்கலாக தான் டிவைட் பண்ணியிருக்கேன், கிராஸில் இல்லை. 100ல், அதாவது 1000ல் இருக்க இன்னொரு ஜீரோவையும் 100ல் இருக்க ஒரு ஜீரோவையும் கட் பண்ணி விட்றேன். நமக்கு பேலன்ஸ் என்ன மட்டும்தான் இருக்குது, 10 மட்டும்தான் இருக்குது. இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 10%. ஓகேங்களா, அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10% என்பது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான லாஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கான லாஸ்ட் கொஷின் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நம்ம என் வந்து மடங்களை எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான் ஆருக்கு சால்வ் பண்ண போகிறோம். அதே மாதிரி மாடல் தான். இங்கே பாருங்கள், ஒரு அசலானது, அப்போ பிரின்சிபல் என்னன்னே தெரியாது, ஒரு அசல்னு கொடுத்துட்டாங்க. 4 ஆண்டுகளில், அப்போ என் மட்டும்தான் நமக்கு தெரியுது, 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது. நம்ம மடங்குன்னு சொல்லிட்டா என்ன சொன்னோம், 1 மைனஸ் சொன்னோம். 2 மடங்குலேருந்து 1 மடங்கு மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 மடங்குன்னு கிடைக்கும். மடங்குக்கு பதிலாக நம்ம என்ன சொன்னோம், 100ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்ட்டு 100. நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க, சிம்பிளாக என் கொடுத்துட்டாங்க. அப்போ கொடுத்துருக்க என்னால் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருங்க. அவ்வளோதான். நமக்கு என் கொடுத்துட்டு ஆர் கேட்டாலும் அதே தான், ஆர் கொடுத்துட்டு என் கேட்டாலும் இதே தான், மடங்கு சம்மில். ஓகேங்களா, மடங்கில் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 1ஆல் மைனஸ் பண்ணிக்கணும். எப்பயுமே எவ்வளோ மடங்கு கொடுத்துருந்தாலும். ஓகேங்களா, மைனஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ பேலன்ஸ் மடங்கு இருக்கோ மடங்குக்கு பதிலாக 100ன்னு போட்டுருங்க. ஓகேங்களா, இன்ட்டு 100 டிவைடட் பையில் நமக்கு என் கொடுத்துருந்தாங்கன்னா என்னால் டிவைட் பண்ணிங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருங்க. ஸோ 4ஆல் அடிக்கிற 1 நாள் 4 25 × 4 100. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு, 25% கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இவ்வளோ தாங்க இன்றைக்கான 10 சம். ஓகேங்களா, டெய்லி 10 சம் பார்த்துட்டு வந்தால் 10 நாளைக்கு என்னாச்சுன்னு பாருங்கள், 100 நாளைக்கு என்னாச்சுன்னு பாருங்கள். ஸோ கன்சிஸ்டன்சியாக பார்த்துட்டு வாங்க, டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார். தேங்க்யூ.